ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான பர்ஃபெக்டான பீட்ஸா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பீட்ஸா நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோ சீஸியாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நமக்கு அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, அதே போல் நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு, சாப்பிடும்போது அவ்வளோ சீஸியாக வந்திருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் இன்றைக்கி இது கூடவே மினி பீஸாவும் ட்ரை பண்ணேன், ரெண்டுமே சூப்பராக வந்துச்சு. மினி பீஸா அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பீஸாலே சின்ன சின்னதாக செய்கிறது தான். செய்கிறது எல்லாமே ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பீஸா செய்கிறதுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் எடுத்துட்டேன். இதை ஜலிச்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். இந்த 300 கிராம் மைதா மாவு ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம 1.5 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம பீஸாவுக்கு ஈஸ்ட்டு வந்து கம்பல்சரி சேர்க்கணும். 1.5 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். இது கூடவே சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப சூடாக இருக்க தேவையில்லை. நம்ம லைட்டாக விரலை விட்டோம் அப்படின்னா லைட்டான ஒரு சூடு இருக்கணும், அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஈஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாத மாதிரி கரைச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்ட் வந்து நல்லா நுரைச்சி உப்பிட்டு வந்துடும். இது போல் நல்லா உப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இது ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டையும் அந்த மாவு கூடவே சேர்த்துக்கலாம். எல்லா ஈஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா பிசையணும். நமக்கு பீஸாவுக்கு பொறுத்த வரைக்கும் மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போது தான் நமக்கு பீஸாவும் நல்லா சாஃப்டாக உப்பி வரும். இப்போ தேவைக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். நார்மல் வாட்டர் தான் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த டைமில் இது மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது மாதிரி தான் நமக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம அடுப்பு வச்சுருக்க மேடைக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா மாவு வந்துட்டு இன்னுமே நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசையணும். அப்போது தான் நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட் கிடைக்கும். இது மாதிரி அடுப்பு மேடை அல்லது பெரிய ஜஹனு தட்டு இது மாதிரி வச்சு பிசைஞ்சோன்னா நமக்கு மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். இது மாதிரி நல்லா மாவை இழுத்து இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நமக்கு மாவு பிசைகிறத பொறுத்து நமக்கு பீஸாவும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும், இல்லாட்டி அழுத்தமாக இருக்கும். நான் 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு நல்லா தெரியும், கையில் ஒட்டவே இல்லை, நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மேலே காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா மாவு ஃபுல்லாக தடவிட்டு நம்ம இந்த மாவு வச்சுருக்க பவுல்லையும் ஓரத்தில் ஃபுல்லாக தடவிடலாம்.
ஏன்னா நமக்கு இந்த வச்சுருக்க மாவு வந்துட்டு ஃபுல்லாக உப்பி பவுலில் ஃபுல்லாக வரும். நமக்கு அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வர்றதுக்காக இது ஃபுல்லாக பாத்திரத்துலேயுமே நமக்கு எண்ணெய் தடவி வச்சிடலாம். காற்று போகாத மாதிரி இது மாதிரி கவர் அல்லது ஈரமான துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் காற்று போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு நல்லா மாவு புளிச்சு வந்துடும். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து வந்துடுச்சு. மாவு அவ்வளோ அழகாக உப்பி வந்துடுச்சு. ஃபுல்லாக நமக்கு ஈஸ்ட்டு சேர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு உப்பி வந்திருக்கு. இந்த மாவு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு பிசையணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ அதே அடுப்பு மேடைக்கே மாற்றிக்குவோம். இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இந்த மாவு வந்துட்டு 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பீஸா செய்கிறதுக்கு தோசைக்கல் எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதில் வச்சுக்கலாம். வச்சு இது ஃபுல்லாக இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம். இது மாதிரி லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் தோசைக்கல் ஃபுல்லாகவுமே வந்துட்டு மாவை ஈக்குவலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் பீஸா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்துட்டு பீஸா சாஸ் வீடியோ போட்டுட்டேன். நான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு பீஸா செஞ்சு சாப்பிடுங்க. இது போல் இந்த சாஸ் வந்துட்டு சென்டரில் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் போவேனா. இது மாதிரி இந்த பீஸா சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் போட்டுக்கலாம். மொசரல்லா சீஸ் வந்துட்டு நமக்கு கடையில் பாராவும் இருக்கும், இது மாதிரி துருவியும் இருக்கும். துருவி இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இல்லை கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் மஷ்ரூம் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதையுமே வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம காளான் ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்து ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இது மாதிரி மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். அதுக்கும் மேலே மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். இது நம்மளே வீட்டில் செய்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி சீஸ் வந்துட்டு அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நம்ம சாஸு சீஸு இதெல்லாம் வந்துட்டு நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நம்மளே சேர்த்துக்கலாம். மேலே வந்துட்டு 2 காஞ்ச மிளகாவை லைட்டாக கொரன்னு அரைச்சி அதையும் மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு பழைய தோசைக்கல் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா ஹீட்டாக இருக்கணும். நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீஸா பேனத்துக்கு உள்ளக்க வச்சுக்கலாம். நம்ம பீஸா பேனை உள்ளக்க வச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த டைமில் கேப்சிகம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை வச்சுக்கலாம். நம்ம கேப்சிகமும் வெங்காயமும் வந்துட்டு மேலே தான் வைக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அந்த கலர், க்ரீன் கலர். கேப்சிகம் வச்சுட்டு அதே போல் பெரிய வெங்காயமும் இது போல் நீளமாக கட் பண்ணி அதையும் ஃபுல்லாகவுமே வச்சுக்கலாம்.
இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நமக்கு அடுப்பு ஃபுல்லாகவுமே வந்துட்டு சிம்லேயே தான் இருக்கணும். இது கரெக்டாக வேக வைக்கிறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 17வது நிமிஷத்துலேயே கரெக்டாக வெந்துடுச்சு. நீங்கள் 15 நிமிஷத்துலேயே செக் பண்ணிக்கலாம். நல்லா ஓரமெல்லாம் சூப்பராக அழகாக உப்பிட்டு வருது. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஓரமெல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி லைட்டாக கத்தியை விட்டு இது மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும், பொன்னிறமாக இருக்கும். அப்படின்னாலே நமக்கு பிஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி ரவுண்டான ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதுக்கு மாற்றிக்கலாம். பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அழகாகவும் இருக்குது. அடுத்து என்ன, நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷார்ப்பான கத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எடுக்கும் போதே தெரியுது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அழகாக பொன்னிறமாக அழகாக வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அடுத்து நம்ம மினி பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது மாதிரி நீளமாக எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். நான்ஸ்டிக் பேன் தோசைக்கல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன சின்ன உருண்டையை இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க நம்ம பீஸா சாஸை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். வெளியில் வலி அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சுக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். அடுத்து நம்ம மஷ்ரூம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கேப்சிகம் வச்சுக்குவோம். அதுக்கு மேலே வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். ஃபைனல் டச்சாக மொசரல்லா சீஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். பழைய தோசைக்கல்ல சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீஸா பேனை மேலே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அதே 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மினி பீஸாவும் ரெடி. ரொம்பவே ஈஸியாக இருக்கும்ல, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினி பீஸா செய்கிறது மட்டும் இல்லை, சாப்பிட்றதும் அவ்வளோ ஈஸி. எடுத்தோம் சாப்பிட்டோம் அவ்வளோதான், முடிஞ்சிடும். நமக்கு இதில் கட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போது தான் என்னோடய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.